வணக்கம். நீங்க ஒரு தொழில் பண்றீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப நஷ்டம் வருதா? ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? சில சமயம் இதுக்கான பதில்கள் நம்ம ஜாதகத்திலே இருக்கலாம். வேத ஜோதிடம் இதுக்கு என்ன மாதிரியான வழிய காட்டுதுன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். பிசினஸ்ல வர பண கஷ்டம் எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை தரும்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஜோதிடங்கிறது வெறுமனே எதிர்காலத்தை சொல்றது மட்டும் இல்ல. அது ஒரு கருவி. நம்ம பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு புரிஞ்சுக்க உதவுற ஒரு கருவி. குறிப்பா நம்ம ஜாதகத்துல கிரகங்களோட அமைப்பும் அப்புறம் இந்த தசாபுக்தியில் சொல்றோமே, அதாவது ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட டைம் நடக்கும்போது அது எப்படி நம்ம பிசினஸ பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஜாதகத்துல வீடுகள்னு சொல்றாங்களே, அது என்ன? அது ஒண்ணும் இல்ல. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியா நினைச்சுக்கோங்க. நம்மளோட உடல், பணம், தொழில்னு ஒவ்வொன்னுக்கும் ஒரு வீடு இருக்கு. இதுல நம்ம பிசினஸ் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 வீடுகளை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். 10ஆம் வீடு. இதுதான் உங்க தொழில் வாழ்க்கையோட அஸ்திவாரம். இத கர்மஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுக்கு அதிபதியான கிரகம் வீக்கா இருந்தா அது ஒரு திறமையான கேப்டன் இல்லாத கப்பல் மாதிரி தான். என்னாகும்? கப்பல் கண்டபடி ஆடும். எங்க போறதுனே தெரியாம தத்தளிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் பிசினஸ்லயும் என்ன பண்றதுனே தெரியாம ஏகப்பட்ட தடங்கல்கள், எதிர்பார்க்காத நஷ்டம்னு வந்துட்டே இருக்கும். அடுத்து 2ஆம் வீடு. சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க பணப்பெட்டி. இதத்தான் தனஸ்தானம்னு சொல்றோம். ஒருவேளை இந்த பணப்பெட்டியில ராகு மாதிரி சில கிரகங்கள் இருந்தா அது உங்க பணப்பெட்டியில ஒரு ஓட்ட விழுந்த மாதிரி தான். எவ்ளோ பணம் உள்ள வந்தாலும் அது தேவையில்லாத செலவுகள் வழியா வெளியே போயிட்டே இருக்கும். இதுதாங்க பண நெருக்கடிக்கு ஒரு முக்கியமான காரணமா அமையுது. 11ஆம் வீடு. இதை நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்புக்கு லாபம் வர்ற இடம். இத லாபஸ்தானம்னு சொல்வோம். இந்த வீடு சரியா இல்லைன்னா நீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளவுதான் கடுமையா உழைச்சாலும் மாச கடைசியில கையில ஒண்ணுமே மிஞ்சாது. இது எவ்வளோ பெரிய மன உளைச்சல கொடுக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும்போது வர விரக்தி தான் இன்னும் பெரிய நஷ்டங்களுக்கு வழிவகுக்கும். இப்போ ஒரு முக்கியமான கிரக சேர்க்கைக்கு வரோம். இது ரொம்ப கவனமா கேளுங்க. லக்னாதிபதினா யாரு? அது ஜாதகத்துல நீங்களே தான். உங்க சக்தி, உங்க ஆளுமை எல்லாமே அதுதான். 8ஆம் அதிபதி திடீர்னு நெருக்கடி, அவமானம், பெரிய இழப்புகளை கொடுக்கக்கூடியவர். நீங்களே ஜாதகத்துல பலவீனமா இருக்கிற ஒரு நேரத்துல இந்த நெருக்கடிய கொடுக்கற கிரகத்தோட தசை நடந்தா எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய புயல்ல தனியா மாட்டிக்கிட்ட படகு மாதிரி தான். நிலைமை கைமீறி போய் பிசினஸ மூடுற நிலைமைக்கு கூட கொண்டு போய் விட்டுடும். இது ஒரு முக்கியமான ஜோதிட எச்சரிக்கை. சரி, இதுவரைக்கும் நாம வாழ்க்கையோட களங்களான வீடுகளை பத்தி பார்த்தோம். இப்போ அந்த களத்துல விளையாடுற முக்கியமான பிளேயர்ஸ், அதாவது கிரகங்களை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகமும் நம்மளோட பிசினஸ் வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த டேபிள பாருங்களேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு கிரகமும் வீக்கா இருந்தா அது என்ன மாதிரியான பிசினஸ் பிரச்சனையா மாறுதுன்னு இதுல தெளிவா இருக்கு. உதாரணத்துக்கு புதன். இவர்தான் நம்ம புத்திசாலித்தனத்துக்கும் பிசினஸ்க்கும் காரணமானவர். அவர் சரியா இல்லைன்னா நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தப்பு தப்பா போகும். அதே மாதிரி சனி. அவர்லாம் நம்ம உழைப்புக்கு காரணம். அவர் சரியா இல்லைன்னா செய்யற வேலைகள்ல தாமதம், கடன் சுமைன்னு வந்துட்டே இருக்கும். ராகு 7ஆம் வீட்ல இருந்தா பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை, ஏமாற்றங்கள் வரலாம். இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சிக்கலை உருவாக்கும். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். ஐயோ இப்படிலாம் இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு இல்லையா? இப்போ இந்த கிரகங்களோட நெகட்டிவ் தாக்கத்தை குறைச்சு பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி நம்ம பக்கம் ஈர்க்கறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான பரிகாரங்களை தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். ஓகே, இப்போ தீர்வுகளை பார்க்கலாம். இங்க ஒரு 5 சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு. இது வெறும் சாமி கும்புறது மட்டும் இல்ல. இது ஒரு முழுமையான ஒரு அப்ரோச். செல்வத்துக்கு மகாலட்சுமி, சரியான முடிவெடுக்க புதன், தடைகளை நீக்க சனி, இப்படி ஒவ்வொரு பரிகாரமும் நம்ம முன்னாடி பார்த்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கான தீர்வா அமையுது. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் குத்தியா நீங்க நாளைக்கே ஆரம்பிக்கிற மாதிரியே சில பரிகாரங்களை பார்க்கலாம். தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்றது, சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துறதுன்னு, இது எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதையெல்லாம் முழு நம்பிக்கையோட விடாம செய்யணும். அப்போதான் அதோட முழு பலனும் கிடைக்கும். கிரகதோஷங்களோட தாக்கம் கரைய ஆரம்பிக்கும். இப்போ பணப்புழக்கத்தை அதிகரிக்க ஒரு ரொம்ப ஸ்பெஷலான சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்றேன். அரசமர இலைகள்ல ராமநாமத்தை எழுதி அத மாலையா கட்டி ஆஞ்சநேயருக்கு சாத்துறது. இது வெறும் ஒரு பரிகாரம் மட்டும் இல்ல. நம்மளோட பண கஷ்டம் முழுசையும் அந்த பக்தியோட சக்தி கிட்ட முழுசா ஒப்படைக்கிற மாதிரி. இந்த ஆழமான நம்பிக்கை பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த வழியா பார்க்கப்படுது. நாம இவ்ளோ நேரம் பேசினதோட முக்கியமான சாராம்சம் இதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம்ங்கிறது ஒரு வெதர் ரிப்போர்ட் மாதிரி தான். இன்னைக்கு மழையா வெயிலான்னு நமக்கு வழிகாட்டும்.
ஆனா கொடைய எடுத்துட்டு போறதும் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. சோ ஜோதிடம் ஒரு மேப் மாதிரி தான். வழிய காட்டும், ஆனா அந்த வழியில நடக்க வேண்டியது நாம தான். நம்ம முயற்சியே நம்ம வெற்றியே தீர்மானிக்கும். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க பிசினஸ்ல வர வெற்றிக்கும் சரி தோல்விக்கும் சரி இதுக்கு பின்னாடி உங்க ஜாதகத்துல ஒளிஞ்சிருக்கிற கிரக ரகசியம் என்னவா இருக்கும்னு எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க. நன்றி.